ஸ்ரீ மாத்ரே நமஹா. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புதியுகம் தொலைக்காட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களை பார்த்து வருகிறோம். இது ஜோதிடமும் ஆன்மீகமும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்றைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு பெண் நிம்மதியா இருந்தா அந்த வீட்டுல செல்வ செழிப்பு என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு மனிதனுக்கு ஒரு பெண்ணுடைய பிரச்சனை ஏன் ஏற்படுகிறது, ஒரு பெண் ஏன் கவலைக்கிடம் அடைகிறாள், ஒரு பெண் கணவனிடமிருந்து ஏன் விலகி இருக்கிறார், இதுக்கு எல்லாத்துக்குமே சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளே காரணமாகுது. அப்படின்னா என்னன்னா, ஒரு பெண்ணுடைய சமையலறைக்கு முன்பாக படி அமைவதும் அல்லது ஒரு பெண்ணுடைய தென்கிழக்கு திசையில, அதாவது வீட்டினுடைய தென்கிழக்கு திசை கிழக்கு சார்ந்து அதிகம் வளர்ச்சி பெற்றிருப்பதும், தென்கிழக்கு திசையில நீர் தொட்டியோ போர்வெல்லோ கழிவறையோ இது எல்லாமே இருக்கும் பொழுது அந்த இடத்துல கேதுவினுடைய தன்மை அதிகமாக வலுக்கிறது. என்னுடைய அனுபவத்துல இந்த மாதிரியான அமைப்புள்ள வீடுகள்ல பெரும்பாலும் கடன் சுமை அதிகமாக ஈர்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பொன் பொருள் அப்படின்ற விஷயம் நிறையவே பாதிக்கப்படுது. வீண் விரயங்கள், பெண்ணுக்கு உடல் நல கோளாறுகள் அதிகமாகவே ஏற்படுகிறது. அதை காட்டிலும் அவளுடைய கர்ப்பப்பை கோளாறுகளை அதிகம் நமக்கு காட்டுவது வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி தான். ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன் கேது இணைவு ஜோதிட ரீதியாக கர்ப்பப்பை கோளாறுகள், ஒரு பெண் சந்நியாச தன்மையில, அதாவது கணவனிடத்திலிருந்து விலகி இருக்கிறா, அவ எவ்வளவுதான் வீட்டுல இந்த மாதிரி தென்கிழக்குல கழிவறை, நீர் தொட்டி, பள்ளம் இந்த மாதிரி இருப்பவர்களுடைய வீட்டுல உள்ள பெண் எப்படி இருக்கான்னா ஒரு சன்னியாசி போலதான் இருக்கிறா. சன்னியாசி போலனா அப்படின்னா சதா 24 மணி நேரமும் இறைவனை பூஜித்த வண்ணமே இருக்கிறாங்க. ஆனா அந்த பூஜை செய்ததற்கான பலன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற புலம்பல் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால ஒரு வீட்டுல இளம் பெண் வசியமும் அதே போல முதுமையான பெண் ஆரோக்கியமும் அங்க குறைவுபடுகிறது அப்படின்னா கட்டாயமாக அந்த தென்கிழக்குல பாதிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். சோ இந்த இரண்டு பாதகங்கள் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வாழக்கூடிய பெண், அந்த வீட்டில் புகக்கூடிய மருமகள் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்ததாக வாய்ப்பே இல்லை என்னுடைய அடிப்படையான அனுபவத்தில். சோ இது என்ன பண்ணும்னா, ஒரு வீட்டுல பெண் நிம்மதியா வாழலன்னா அந்த வீட்டுல தன வசியமும் அங்கு பாதிக்கப்படுகிறது. ஏன்னா பெண் தான் வீட்டுல சுக்கிரனுடைய அம்சம். அவள் எந்த அளவிற்கு மகிழ்வாக இருக்கிறாளோ அந்த அளவிற்கு தான் மீண்டும் 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 செல்வ ஈர்ப்பை நம்மால் என்ன பண்ண முடியும்னா ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால ஒரு பெண் நலமடைய வேண்டும், உங்க வீட்டுல தன பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து தென்கிழக்குல நீர் தொட்டியோ பள்ளமோ அதே போல பாத்தீங்கன்னா சமையல் அறைக்கு எதிர்ப்புறத்தில் படி அமைப்பதோ குறைத்துக் கொள்வது மிக 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 நன்று என்று கூறுகிறேன். சோ அதுக்கு அடுத்தபடியா பாத்துட்டீங்கன்னா இந்த தென்கிழக்கு பகுதி, இந்த தென்கிழக்கு பகுதியில நாம செல்வத்தை அற்புதமாகவே வசியம் செய்யலாம். அதுல ஒரு பெண் நிம்மதியா இருக்கணும். இப்ப உதாரணமா இந்த தென்கிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்யறாங்க. அப்ப இந்த தென்கிழக்குல யாருடைய வீட்டில் பூஜை அறை இருக்கிறதோ, சமையல் அறையும் பூஜை அறையும் ஒன்றாக யார் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில பெண் நிம்மதியாக வாழ்கிறாள், நல்ல குணவதியாக இருக்கிறாள், பணம் அற்புதமாக கிடைக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இந்த பூஜை அறை சமையலறை இரண்டும் ஒன்றாக வைத்து அங்க பூஜை அறைக்கு அருகாமையிலேயே தானியங்கள் வைப்பது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். எல்லா வீட்டிலுமே பாத்தீங்கன்னா சமையலறை அப்படின்ற கான்செப்ட் இங்க வந்துட்டாலே அங்க அஷ்டலட்சுமியினுடைய படம் நிச்சயமாக இருக்க வேண்டும். கணவன் வசியமாகணும், எனக்கு அஷ்டலட்சுமி எல்லாம் இருக்கு ஆனா கணவன் எனக்கு வசியமே ஆக மாட்டேங்கிறார் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறவங்க பழனிமலை முருகனுடைய படத்தை ராஜ அலங்காரத்துல சமையலறையில் வைத்து தீபம் ஏற்றி வழிபட கணவன் விரைவில் வசியமாவார். காரணம் என்ன அப்படின்னா சமையலறை என்பது சுக்கிரனுடைய காரகம், முருகப்பெருமான் என்பவர் செவ்வாயினுடைய காரகம். இது இரண்டும் அங்க இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த இடத்துல செவ்வாயினுடைய பிரதிபலன் அனைத்துமே சுக்கிரனுடைய காரகத்திற்கு உட்படுகிறது. அதனால முடிந்தவரை கணவர் நல்லபடியா இருக்கணும், கணவர் செல்வ வசியத்தோட இருக்கணும்னு விருப்பப்படுற பெண்கள், கணவர் தன் பேச்சை கேட்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் சமையலறையில் முருகப்பெருமான் படத்தை ராஜ அலங்காரத்தில் வைத்து வழிபடுவது மிக 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 சிறந்த பலனை கொடுக்கும். சமையலறையில
முடிந்த வரையுமே சனிக்காரகத்தை அதிகம் பயன்படுத்துங்க. சனிக்காரகத்தை பயன்படுத்தினாலே நல்ல பலன் ஏற்படும். சனிக்காரகம் அப்படின்னா என்னன்னா இரும்பு பொருட்கள். சோ இப்போ நமக்கு என்ன பண்ணும்னா முடிந்தவரை நம்ம சமையலறையில பயன்படுத்தக்கூடிய பொருள் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ல இருந்ததுன்னா முடிந்தவரை அதை அகற்றிட்டு எல்லாவற்றையுமே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பொருள் கொண்டு நீங்க வந்து அதாவது எவர் சில்வர் பாக்ஸஸ் நிறைய இருக்கு இல்லையா, சோ அதை வந்து நீங்க சமையலறையில பயன்படுத்தும் பொழுது அங்க சுக்கிரன் சனி சேர்க்கை இயல்பாகவே ஏற்படுகிறது. அதே போல சமையல் அறையில இரும்புகள் ஆயுதமான அதாவது தூபக்கால் வந்து இரும்புல நம்ம வச்சுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கத்தி அருவாள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சமையல் அறையில வைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து சனிக்காரகம் மேலும் 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 வலுத்து கொண்டே இருக்கிறது. சோ அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சமையல் அறை அப்படின்றது வந்து கருப்பா இருக்கும், அதாவது சாணம் போட்டு மெழுகி அதை வச்சிருப்பாங்க. சோ இந்த காலத்துல நாம வந்து அந்த அடுப்பெரிக்கக்கூடிய தன்மை கறி இது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இல்லை. அதனால புதிய வீடு கட்டுபவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்குல வந்து குறிப்பிட்ட அந்த பகுதியை மட்டும் நீங்க பிளாக் டைல்ஸ் போட்டீங்கன்னா அங்க சமைக்கக்கூடிய பெண் சுக்கிரன் சனி சேர்க்கையை உருவாக்கி அதிகப்படியான தனப்பிராப்தியை நமக்கு ஏற்படுத்தி தராங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முடிந்தவரை சுக்கிரனுக்கு கேதுவினுடைய தொடர்பு இல்லாது இருக்க வேண்டும். அப்படின்னா என்னன்றதை மீண்டும் அழுத்தி சொல்றேன். தென்கிழக்கு பகுதியில் கழிவறையோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா படியோ கீழ்நிலை தொட்டியோ இருக்கக்கூடாது. சமையலறைக்கு பின்புறமும் ஒரு சில வீட்டுல வந்து சமையலறையும் படுக்கை அறையும் இணையும் இடத்துல கழிவறை வைத்திருப்பதை நம்ம பார்த்திருப்போம், அதாவது படுக்கை அறைக்கு தென்கிழக்குல. இந்த மாதிரியான அமைப்புடையவர்கள் வீட்டிலும் கணவன் மனைவி வசியம் பெரும்பாலும் நல்ல பலனை கொடுக்கவில்லை. பணத்தையும் அவர்கள் ஈர்ப்பதற்கு நிறைய தடுமாறுகிறார்கள். அதனால என்னுடைய அமைப்பு படி ஒரு பெண் நிம்மதியாக இருந்தாலே அந்த வீட்டில் செல்வ வசியம் அமோகமாக இருக்கும். அப்போ இந்த தென்கிழக்கு சார்ந்த பகுதியை நாம் எப்படியெல்லாம் கவனிக்கிறோமோ அப்படியெல்லாம் நமக்கு நன்றாக இருக்கும். அப்போ சுக்கிரனுடைய காரகத்தோடு நாம் சனியினுடைய காரகத்தை சேர்க்கும் பொழுது அங்கு இயல்பாகவே நல்ல வலு ஏற்படுகிறது. சனியை சேர்த்தால் தனவரவு உண்டு, செவ்வாயை சேர்த்தால் கணவன் வசியம் உண்டு. சோ கணவன் வசியத்திற்கு தான் நான் பழனிமலை முருகப்பெருமானுடைய படத்தை இங்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல இரும்பு பெட்டகங்கள் பயன்படுத்துங்க, எவர் சில்வர்ஸ் பயன்படுத்துங்க, இரும்பு தூபக்கால் பயன்படுத்துங்க. தூபம் போட்டுட்டு வந்து பூஜை அறையில கொண்டு வந்து நீங்க வந்து அதாவது சமையல் அறையும் பூஜை அறையும் வந்து ஒன்றாக இருக்கக்கூடிய வீட்டுல நிறைய செல்வ ஈர்ப்பு விஷயங்கள்லாம் என்னுடைய அனுபவத்துல நிறையவே நடந்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில விதி பயன்ல சுக்கிரன் கேது கிரகச்சாரம் பெற்றவர்களுடைய வீட்டில் தான் நான் சொல்லக்கூடிய வாஸ்து குறைகள் அதிகமாக இருக்கிறது. சோ அதனால விதி பயன் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வந்து நிறுத்தி விடாதீர்கள். அதற்கு மாற்று வழிகளை நீங்கள் தேடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்களை வந்து இறைவன் கொடுப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சமையல் அறையில முடிந்தவரை வந்து பாத்தீங்கன்னா அரிசியை மட்டும் வைத்து பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. மற்ற தானியங்கள் எல்லாமே நீங்க வச்சுக்கோங்க. அரிசியை மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ரூம்லயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்டோர் ரூம் பீரோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க போட்டிருப்பீங்க, அதுல வைத்து நீங்க பயன்படுத்தினா நல்லது. மற்ற எல்லா பொருளையுமே நீங்க சமையலறையில வச்சுக்கலாம். பிளாஸ்டிக்கை தவிர்த்துடுங்க. பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு சனிக்காரகத்தை அதிகம் பயன்படுத்துங்கள். அதே போல காலை 6 மணினா ஒரு பெண் எழுந்து முதல்ல பால் காய்ச்சற தன்மையை சமையலறையில ஏற்படுத்திக்கோங்க. அதை அஷ்டலட்சுமி முகத்து நிவேத்தியம் பண்ணுங்க. எல்லா வளமுமே நிச்சயமா இந்த தென்கிழக்குல இவ்வாறு இருப்பதினால நல்ல பலன்கள் கட்டாயமா கிடைக்கும் என்று கூறி மேலும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடும் ஜோதிடமும் ஆன்மீகமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.